திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 220 அல்லது 25 இடங்கள்ல வெற்றி பெறும். என்னங்க 11 சீட்டு தான் இப்போ அதிமுக கிடைக்குமா நீங்க சொல்ற பார்த்தா? அதுவே அதிகம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், அதுவே அதிகம். 1971 கலைஞர் பீக்ல இருந்தாரு. அந்த டைம்ல அண்ணா மறைந்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்ப பீக்ல இருந்தார். எம்ஜிஆரும் சரி கலைஞரும் சரி அந்த காம்பினேஷன் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அப்பவே 184 தானே ஜெயிச்சாங்க. அப்ப பெருந்தலைவர் காமராஜர் ஐயா இருந்தாரு. ஆமா. அன்னை இந்திரா இருந்தாங்க. இப்பெல்லாம் அப்படியெல்லாம் யாருமே இல்லை. நான் பெரும்பாலும் நான் அனுமானித்தது எதுவும் இதுவரைக்கும் தோற்றதே இல்லை. எடப்பாடி தோற்று போயிடுவார்னு சொல்லுறது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது 2021 அவர் அணியில் இருக்கிற பொழுது சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சிக்கு வரும்னு சொன்னது முதல்ல தனியாக தான் சொன்னேன். உள்ளாட்சியில் 100 விழுக்காடு திமுக வெல்லும்னு சொன்னேன். யாருமே சொல்லாத பொழுது, அந்த கட்சியே சொல்லாத பொழுது அப்படி தான் 100 விழுக்காடு வந்துச்சு. எல்லா மாநகரம் மாநகராட்சி போன்ற இடங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி இப்போ சொல்கிறேன், கட்டாயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகபட்சமாக ஒரு 15-20 இடங்களுக்கு மீறி அந்த அணி வெல்ல வாய்ப்பே இல்லை. என்னங்க 96ல் போகிறீங்க, 96ல் கூட 4 ஜெயிச்சாங்கன்னு அது நினைக்கிறேன். இப்போவும் இன்னும் அது ஏன் அந்த 10 இடம் 20 இடம்ங்கிறது நான் கூடுதலாக அதுக்கு தர்றேன்னா காங்கிரஸ் அல்லது இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் அவர்களோடு போட்டியிடுகிற பொழுது இரட்டைகளை பணத்தை கொஞ்சம் கூடுதலாக செலவழிப்பாங்க. இப்போ பொது உடைமை இயக்கங்களோ காங்கிரஸ் இயக்கங்களோ அப்படிப்பட்ட வேட்பாளர்களை பணம் வாரி இறைக்கிற வேட்பாளர்கள் களத்தில் இருக்க மாட்டாங்க. அது மாதிரியான இடத்துல சில நேரங்களில் ஒரு சில சோதிகள் அதிமுக வெல்ல முடியும்.